வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க இப்ப தான் எங்களுடைய காணொளிய முதல் தடவையா பார்க்குறீங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அது எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உறவுகளே! நான் இன்றைக்கு கோவாவ கொண்டு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறேன். பின்னேற டைம்ல நாங்க இப்படி செய்து ஒரு பிளேன் டீயோட சாப்பிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம். நான் 150 கிராம் கோவா எடுத்திருக்கிறேன். அதை சுத்தமா கழுவி எடுத்து நீட்டா நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதேபோல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நான் நீட்டா வெட்டி எடுத்திருக்கிறேன் மெல்லிசா. அதுக்கு பிறகு 2யும் சேர்த்து நாங்க நல்லா கையால பிசைய வேணும். நாங்க கைக்கு க்ளவுஸ் போட்டு நாங்க செய்தோம்ன்னு சொன்னா, அந்த சாப்பாடு டக்குன்னு கெட்டு போகாது. அதனால தான் நான் க்ளவுஸ் போடுறேன் நான். அதுக்கு பிறகு நல்லா பிசைய வேணும். பாருங்க அப்பதான் அந்த வெங்காயத்தில் இருக்கிற நீர்த்தன்மையெல்லாம் கொஞ்சம் கோவாவோட மிக்ஸ் பண்ணப்படும். அதுக்கு பிறகு நான் பூண்டு கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதையும் கருவேப்பமில, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு கொஞ்சம் போல் அதெல்லாம் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி நான் தட்டி எடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை மிளகாவும் நான் நீட்டாக தான் கீறி போட்டிருக்கிறேன். அதை மாதிரி பூண்டும் நீட்டாக தான் நான் கீறி போட்டிருக்கிறேன். அப்போ எல்லாம் சேர்ந்து அந்த பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு உரப்புக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பவுடர் நான் சேர்த்துருக்கிறேன். 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன டீஸ்பூனால் 3 நான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அது 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள். இது 3ம் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கறி மசாலா பவுடர் 3 தான் சேர்த்துருக்கேன். உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து படும். அப்போ தான் உப்பு உரப்பெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையால் பிசையும் போது தான் அது நல்லா இருக்கும். இப்போ தான் நான் உப்பு போடுறேன். உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா பிசைவோம். எவ்வளோத்துக்கு நாங்கள் நல்லா பிசைகிறோமோ அப்போ அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த நீர்த்தன்மையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நான் 2 டீஸ்பூன் மைதா மாவும் 2 டீஸ்பூன் கடலை மாவும் நான் சேர்க்குறேன். அப்போ தான் அந்த பொரிச்செடுக்கும் போது நல்ல மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். அதையும் சேர்த்து நாங்கள் நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி லேசாக தான் நான் தண்ணி விட்டு கொஞ்சம் பிணைகிறேன். கணக்க தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் பிசைஞ்சி. பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்தளவுக்கு போதும். நிறைய தண்ணி ஊற்றி களி மாதிரி வராமல் இப்படி நாங்கள் பிசைஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் பொரிக்கும் போது அது கொஞ்சம் இதாக பொரிச்சு எடுக்கலாம் நாங்கள். பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்குறேன். இது என்ன சொல்கிறது, இதுக்கு பக்கோடான்னு சொல்கிறதா இல்லை என்னென்று சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஒரு பின்னேற டைமில் இப்படி நாங்கள் செய்து ஒரு பிளேன் டீயோட சாப்பிடலாம். நாங்கள் எப்பவும் கடைகள்லேயே வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டில் நாங்கள் செய்து சாப்பிட்றது மிகவும் ஆரோக்கியம் உள்ளதாகவும் சுத்தமாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கொஞ்சம் கெச்சப் தக்காளி சோஸோட தொட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பொரியுது. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து போட்டிருக்கிறேன் சின்னதாக. பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்திருக்குது. மெல்லிசாக தான் இருக்குது. பெருசாக மொத்தமாகவும் இல்லை, கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது. அப்போ தான் நல்லா இருக்குது, மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை எடுப்போம். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நாங்கள் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கும்போது பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் எனி டைம் கடையில் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்குது. ப்ரௌன் கலரில் இருக்குது பொரிஞ்சு. பாருங்கள் நல்ல நிறமாக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது.
பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே.